நல்லவனா இருந்து கஷ்டம் அனுபவிக்கிறோமே என்று நீங்கள் தளர்ந்து விடாமல் அதுக்கெல்லாம் மறுமையில சேர்த்தார் போல உங்களுக்கு கூலி கிடைக்கும். இந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது அனைத்து நன்மைக்குரிய காரியமாக மாறிவிடும் என்று ஆறுதல் சொல்லும் பொழுது நம்ம இந்த கஷ்டங்களை பொருட்படுத்தவே மாட்டோம். நம்முடைய ஆன்மீக நம்பிக்கைக்கு எந்த விதமான குறைவும் வராது. இதை திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அறிவுரை நமக்கு சொல்கிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன், இந்த உலகத்தில் நீங்கள் எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஃபமதாஉல் ஹயாத்தி துன்யா, அதெல்லாம் இந்த அற்பமான உலகத்தினுடைய சுகபோக பொருட்கள் தான். வமா இன்தல்லாஹி கைரும் வஅப்கா, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியதுதான் சிறந்ததும் நிரந்தரமானதுமா இருக்கிறது. நீங்க இந்த உலகத்தில் எவ்வளவு எண்ணத்தை உங்களுக்கு தந்திருந்தாலும், கோடான 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 ரூபாய்கள் உங்களுக்கு தந்திருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப அற்பம், அதெல்லாம் ரொம்ப குறைந்த காலத்துக்கு தான் நிற்கும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியதுதான் என்றென்றும் நிலையானது, சிறந்தது. லில்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அதுதான் நல்லது என்று சொல்லி, இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது பரவாயில்லை, நம்ம அங்க நல்லா இருப்போம்ல, அங்க இறைவன் இதற்கெல்லாம் சேர்த்து நமக்கு பரிசு தருவானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மீகத்தின் பெயரால நமக்கு குழப்பம் ஏற்படாம, மன உளைச்சல் ஏற்படாம, வேற மாதிரியான தப்பு தவறுகளில் நம்ம ஈடுபடாம நடப்பதற்கு இந்த நம்பிக்கை தூண்டுகோலாக இருக்கிறது. இது திருமறை குர்ஆன்ல 42வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி இதே கருத்தை அல்லாஹ் சொல்கிறான், யஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது லைபும் வலஹுன், வீணும் விளையாட்டும் தானே தவிர வேறு ஒண்ணு இல்ல. ஒசீனத்துன், வெறும் அலங்காரம், ஒரு பெருமை, ஒரு தபாகுருன் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் ஒருத்தர் பெருமை அளித்துக் கொள்வதுதான் இந்த உலக வாழ்க்கை. ஒருத்த காசுரும் பில் அம்பாலி வல்லவுலாத், பிள்ளை குட்டிகளையும் செல்வங்களையும் அதிகமாக்கி கொள்றதுதான் இந்த உலக வாழ்க்கையை தவிர அதை தவிர வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு உதாரணம் காட்டுகிறான். சில பேர் பயிர்களை விளைவிக்கிறார்கள், விளைவித்த உடனே அந்த அதனுடைய விளைச்சல் அவருக்கு பெரிய சந்தோஷத்தை தருகிறது. ஒரு நெல்லையோ ஒரு புள்ளையோ ஒரு கோதுமையோ பயிரிடுகிறார். ஆஜபல் குஃபார் நபாத்துஹு, அதனுடைய உற்பத்தி அந்த விவசாயிக்கு பெரிய சந்தோஷத்தை தருகிறது. அவன் நமக்கு நாளைக்கு அறுத்துருவோம், நாளை கழிச்சு அறுத்துருவோம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான காற்று அதை கருக செஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆகிவிடுகிறது. இந்த மாதிரி அவர்களுடைய நிலைமை இந்த உலகம் மட்டும்தான் சதம் நினைக்கக்கூடியவர்களுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியது நிரந்தரமாக என்றென்றும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை 57வது சூராவுல 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்மை விட மேலான ஆட்களை பார்த்து அதன் பக்கம் நம்ம சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே அவங்களோடவே நீ இருந்துக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவங்களோட இருந்ததெல்லாம் ஏழை சஹாபாக்கள், பணக்காரர்கள்லாம் எதிரிகளா இருக்கிறாங்க, அவங்க பக்கம் உன்னுடைய பார்வையை திருப்பிடாம காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி பிரார்த்தனையில் ஈடுபடுறாங்களே அவங்களோட இருந்துகொள். வலா தாது ஐனா கான்ஹும், அவங்கள விட்டு உன்னுடைய கண்களை வேறு பக்கம் திருப்பிடாத. துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த அற்பமான உலக கவர்ச்சிக்கு மயங்கி அதை விரும்பி இவங்களை விட்டுட்டு அவங்க பக்கம் நீ போயிடாத. உலா சுத்தி மண் அகமல்னா கல்பஹு அன் திக்ரினா, நமது நினைவை விட்டு யாருடைய உள்ளத்தை நாம் கவனத்தை மறக்கடிக்க செய்து விட்டோமோ அவங்களுக்கு நீ கட்டுப்படாத என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18வது சூராவுல 28வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரியான கருத்துல குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனம் இருக்குது. இது உதாரணத்துக்கு தான் 1 2 சொல்லியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமா குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல அறிஞர்கள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க 1/3 பங்கு இதைத்தான் பேசுது. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா 1/3 பங்கு வசனம் என்னத்தை பேசும்னு சொன்னா, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அங்க வெற்றி பெறணும், இது பெரிய மேட்டரே இல்ல, இந்த உலக வாழ்க்கை சாதாரணமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அதிகமான வசனங்களில் அல்லாஹ் மறுமை வாழ்க்கையை தான் நமக்கு முன்னோடியாக கொண்டாந்து நிப்பாட்டுகிறான். அதை மட்டும் ஒழுங்கா நம்பிட்டோம்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த துன்பங்களும் நம்மளை பாதிக்காது. அதனால நமக்கு எந்த விதமான மனச்சங்கடமோ மனநோய்க்கு ஆளாகிறதோ பைத்தியம் பிடிக்கிறதோ மதுபான அருந்தணும்னு நினைக்கிறதோ தீய செயல்களில் மூழ்கணும் என்பதெல்லாம் நமக்கு வராது. இதை ஒவ்வொன்றாக நம்ம பிரித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை வழியாக நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா நிறைய நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது.
ஒண்ணு என்ன, இன்னைக்கு குழந்தை இல்லை சில பேருக்கு. குழந்தைங்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம நினைக்கிறோம். ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா என்ன இருக்குன்னு அவனுக்கு குழந்தை வேணும். குழந்தை இல்லைன்னு சொன்னா அது அவன் சும்மா இருந்தா கூட உலகம் சும்மா இருக்காது. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னா இன்னமும் சும்மா கேட்பாங்க. வழங்கல அப்படி அந்த மாதிரி கேட்டு கேட்டு அவங்க என்ன செய்வாங்க, அதை புண்படுத்தி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். அப்ப உலகத்தில் கூட என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, குழந்தை இல்லாம இருக்கிறது பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை. மற்றதை இல்லாமல் அப்படி நினைச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. குழந்தை இல்லை என்று சொன்னா குறிப்பா அந்த பெண்கள் படக்கூடிய பாடு இருக்குத, குழந்தை பெறாத ஒரு பெண்ணாக இருப்பாளே ஆனால் அவளை அந்த சமுதாயம் பார்க்கிற பார்வை என்ன இருக்கு, வேற மாதிரி நல்லது கிட்டதுல பங்கெடுக்க விட மாட்டாங்க. இவளை பார்த்தால நம்மளுக்கு அந்த மாதிரி ஆயிரும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்க இஸ்லாமிய பார்வையில பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தனுக்கு பணம் இருக்கும், ஒருத்தனுக்கு பணம் இல்லாம இருக்கும். அதனால நல்லவன் கெட்டவன் வராது இல்லையா, அந்த மாதிரி தான் குழந்தை. குழந்தை ஒருத்தனுக்கு இருக்கிறதுனால அவன் நல்லவனும் கிடையாது, குழந்தையே ஒருத்தனுக்கு இல்லாததுனால அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உண்டானவன், அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு உண்டானவன் கிடையாது. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தேடி பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த அந்தஸ்தில் உள்ள பல சஹாபாக்கள் குழந்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த நல்ல நல்ல உயர்ந்த சிறந்த சஹாபிகள் பட்டியல்ல வருவாங்களே, அந்த மாதிரி பல சஹாபாக்களுக்கு என்ன செய்யல, அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல. ஆனால் அந்த சஹாபாக்கள் யாரும் போய் இருக்கா வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எங்களுக்கு குழந்தை இல்லையே, நாங்க என்ன பண்றது, எங்க வாழ்க்கை நாசமா போச்சே, அர்த்தமற்று போய் விட்டதெல்லாம் புலம்புனாங்களா, கேள்வி கேட்டாங்களான்னா இல்ல, வறுமையை கூட முறையிட்டு இருக்கிறாங்க. பல சஹாபாக்கள் வறுமையா இருக்கும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து முறையிட்டு இருக்காங்களே தவிர குழந்தை இல்லைங்கிற ஒரு மேட்டரை கொண்டு போகவே இல்லை. அது ஒரு பிரச்சனையாகவே அந்த சமுதாயம் ஆக்கல. அப்படி ட்ரைனிங் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரைனிங் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, குழந்தை இல்லையா அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுக்கல. அதனாலதான் சஹாபாக்கள் இவ்வளவு பேருக்கு குழந்தை இல்லாம யார் யாரெல்லாம் இருந்திருக்கான்னு பாருங்க. முகமது இப்னு மஸ்லமான்னு ஒரு சஹாபி, இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சிறந்த தோழராக இருந்தாரு.